السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. قال نبينا صلى الله عليه وسلم: نساء أهل الجنة فاطمة رضي الله تعالى عنها. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இருளக தலைவர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். 1447வது ஹிஜ்ரி ஆண்டு இது. 3வது மாதமான ரபியுல் அவ்வல் மாதம் இது. பிறை 5 ஜும்ஆவினுடைய நாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்ஆவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நோயற்ற வாழ்வை அல்லாஹ் தஆலா நசீபாக்கி தருவானாக. நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக. நாளை கியாமத் நாளிலே பிடித்து கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இல்லாமல் அந்த பிள்ளைகளின் பொருட்டால் சோனம் செல்லக்கூடிய பாக்கியமான பெற்றோர்களாக நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, ரபியுல் அவ்வல் அப்படின்னு சொன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்திகளை நாம் முதாக்கரா செய்வது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்துல நாம் சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவுதான் நிறைய அந்தஸ்துகளை, நிறைய வசதிகளை கொடுத்திருந்தாலும், நல்ல பதவி போன்ற உயர்ந்த இடங்களை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்தாலும், அவர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய பிள்ளைகள் அதனை காப்பாற்றக்கூடியவர்களாக, அந்த பெயரை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நாம கவனிக்கணும். வாழ்க்கையில எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க, நிக்காக முடிக்காமலே உயர்ந்த இடத்திற்கு போன அப்துல் கலாம் ஐயா போன்று உள்ளவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்று உயர்ந்த இடத்தை அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். மதர் தெரசான்னு சொல்லுவாங்க, கல்யாணமே பண்ணிக்கிடாம ஒரு நல்ல துண்டு சேவைகள் மூலம் நல்ல இடத்தை, நல்ல ஒரு மக்களுக்கு மத்திய நல்ல அந்தஸ்தை அடைந்த ஆட்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் நிக்காக முடித்து அவர்கள் மூலமாக, அந்த நிக்காவின் மூலமாக கிடைக்கப்பெற்ற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளின் மூலமாக நல்ல அந்தஸ்தை அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அது ரொம்ப குறைவான நபர்களைத்தான் நாம் எண்ணி பார்க்க முடியும். எத்தனையோ பெரும் பெரும் அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்க, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா அவர்களை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல அருமையாக சொல்லி தருவான். நல்ல செய்தி அது. அவங்க 2 பேரும் பேசின விஷயத்த அல்லாஹ் சொல்லுவான். மகனும் அத்தாவும் பேசிக்கிட்டாங்க. மகனே, இன்னைக்கு பாதுகாக்கிறதுக்கு ஆள் யாரும் கிடையாதுப்பா, வந்து என் கப்பல்ல ஏறிக்கோ, தண்ணி பெருகிக்கிட்டே வருது அப்படின்னு தன்னுடைய மகனை பார்த்து என்ன செய்யறாங்க, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க. ஆனா அவர் சொல்லுவார், இல்ல இந்த தண்ணிலாம் என்ன, இதை விட எவ்வளவு பெரிய தண்ணி இருந்தாலும் நான் மலையில ஏறி என்னை பாதுகாத்துக்கிடுவேன்னு இவர்கள் பேசிய இந்த விஷயத்தை அப்படியே அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி சூழல்கள் அந்த மகன் கடைசி வரைக்கும் தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வரல,
ஒரு பெரிய அலை ஒன்று குறுக்கிட்டது, அவர் மூழ்கடிக்கப்பட்டாருங்கிற செய்தி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி தருவான். மூத்தா போனதுக்கு அப்புறம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், அல்லாவே என் மகன் உன் குடும்பத்தினர்களை காப்பாற்றுவே நீ வாக்குறுதி கொடுத்திருக்கையில என் குடும்பத்தை சேர்ந்தவன் தான் என்னுடைய மூத்த மகன் சொல்லும் போது அல்லாஹ் அங்கு கண்டிப்பான், அவன் உன்னுடைய குடும்பமே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அப்ப சில பிள்ளைகளை வைத்து நபிமார்களுக்கும் கூட அங்கு என்ன ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் எப்படி கண்டிப்பான்னா, இதுக்கு மேல இதை பத்தி ஏதாவது பேசினீங்கன்னா அறிவியனர்களில் உண்மை சேர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கண்டிக்கக்கூடிய அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சிகளை நாம் காண முடியும் கண்ணியவான்களை. ஆக பிள்ளைகளை வைத்து பெற்றோர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு விதமான கண்டிப்புகளையும் கூட குர்ஆன் ஷரீஃப் அது நபிமார்களினுடைய வாழ்க்கையில் நடந்ததாக நமக்கு தெளிவுபடுத்துகிறதா இல்லையா என்பதை நாம பார்க்கணும். ஆனா நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட 7 குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். 7 பிள்ளைங்க. பெண் பிள்ளைகள் 4, ஆண் பிள்ளைகள் 3. நிறைய பேர்களுக்கு அது சம்பந்தமாக, நிறைய பேருக்குங்கிறத விட இது சம்பந்தமாக ஆழமாக நாம் இறங்கி படிக்கும் பொழுதுதான் அதை படிக்க படிக்க இன்னும் ஆர்வமாக அந்த விஷயங்களை எல்லாம் அவ்வளவு ஒரு இதெல்லாம் இவ்வளவு காலம் நம்ம தெரிஞ்சுக்கிடாம இருந்துகிட்டோமே அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் நம்மை போட்டு வாட்டுகிறது கண்ணியவான்கள். அல்லாஹ் தஆலா உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய பெரும் பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிள்ளைகள் 7 பேர்னு சொன்னா, அவர்களுடைய மூத்த மனைவி யாருன்னா எல்லாருமே சொல்லிடுவாங்க, அப்படித்தானே? கதீஜா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயசு இருக்கும்போது 40 வயது இருக்கக்கூடிய இந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, நிக்காஹ் பண்ணாங்க அப்படிங்கிறதாக நாம பார்க்கிறோம். நபிக்கு முன்னாடி 2 கணவர்களை திருமணம் செய்து அந்த 2 கணவர்கள் இல்லாது போன சூழ்நிலையில 3வது கணவராகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள என்ன செய்யறாங்க, கதீஜா அம்மா திருமணம் பண்றாங்க. ஆனா நபி அவர்களுக்கு அதுதான் முதல் திருமணம் என்பது நமக்கு வரலாறு சொல்லும். எத்தனை வயசுல திருமணம் பண்ணாங்கன்னு சொன்னோம்? 25 வயசு. 27 வயதுல முதல் குழந்தை பிறக்கிறது. அவருடைய பெயர் காசிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஒரு புனை பெயர் உண்டு, காசிமின் தந்தை, அபுல் காசிம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த முதல் பிள்ளை 27 வயசுல பிறக்கிறாங்க. பிறந்து 2 ஆண்டுகள் கூட அந்த குழந்தை உயிர் வாழவில்லை, இறந்து விட்டது என்பதாக நமக்கு வரலாறு சொல்லும். காசிம்ங்கிற பிள்ளை முதல் குழந்தை. ஒரு நல்லா கவனிச்சு பார்த்தோன்னு சொன்னா, வேதனைகள்லயே சோதனைகள்லயே ரொம்ப பெருசு என்னன்னு சொன்னா தான் கையால தன் பிள்ளைகள் அடக்கம் பண்றதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகள் 7ல ஒரே ஒரு பெண் மகளை தவிர மற்ற 6 பிள்ளைகளை தங்களுடைய கரத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் சொல்லுவாங்க, அதாவது உலகத்துல உண்டான மனிதர்கள்லயே, ஏன் நபிமார்களிலேயே அஷத்துல் பலாஇ அல் அம்பியா, நபிமார்கள்லயே ரொம்ப கடுமையான சோதனைகள் கொடுக்கப்பட்ட நபர் நானாகத்தான் இருப்பேன் அப்படிங்கிற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. தங்களுடைய கையால் 6 பிள்ளைகள் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா நல்ல நசீபுள்ள நபர்களாக நம்மை கபூல் செய்வானா. அப்ப முதல் குழந்தையினுடைய பெயர் காசிம். 2 வயது கூட முழுவதுமாக அந்த குழந்தை வாழவில்லை, ரொம்ப சிரமமான சூழ்நிலையில மூத்தா போச்சு. கதீஜா அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வரும்போது அழுதுகிட்டே இருப்பாங்களா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. இந்த ஹதீசுகளை எல்லாம் தொடர்ச்சியாக நாம அந்த வரலாறுகளை பார்க்கும் பொழுது நாம் காண முடிகிறது கண்ணியத்திற்குரியவர்களை. அப்ப ஏன் அழுதுகிட்டே இருக்கிற அப்படிங்கிற செய்தியை கேட்கும் போது, என்னுடைய பால் குடி காலம் முடிகிறதுக்குள்ளேயே பிள்ளை இறந்து போச்சே, 2 வயது வரைக்கும் பாலாவது குடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா அந்த மன திருப்தியாக இருந்திருக்குமே அப்படிங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, சொர்க்கத்தில் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்கு அல்லாஹ் தாயை நியமனம் செய்திருக்கிறான். நீ விரும்பினா அந்த குழந்தையினுடைய சத்தத்தை நான் வேணா கேட்க வைக்கட்டுமா உனக்கு அப்படின்னு கேட்டாங்களா. இல்ல இல்ல இல்ல, நான் அல்லாஹ்வை ரசூலை நம்பக்கூடிய நான் அங்க போய் பாத்துக்கிறேன். இது எவ்வளவு பெரிய, அதாவது கணவன் மனைவிக்கு மத்தியில உண்டான இந்த ஆறுதல் படுத்துதல், இதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் கண்ணியத்திற்குரியவர்களை. சாதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறது நோக்கம் அல்ல, எப்படியெல்லாம் தன்னுடைய மனைவியை ஆசுவாசப்படுத்துகிறார்கள் பாருங்க. குழந்தை போயிட்டாலும் அடுத்த குழந்தையை பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு உண்டான தகுதிக்கு அந்த பெண்மணியை, அந்த மனைவியை நாம் தட்டி கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம உணர்ந்து பார்க்கிறோம். அடுத்து அதுல இருந்து 3 வருஷம் கரெக்டா 30 வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 30 வயது. அப்ப என்ன செய்யறாங்க, ஜைனப் அம்மாவை என்ன செய்யறாங்க, பெத்தெடுக்கிறாங்க 2வது பிள்ளையாக. பெண் பிள்ளைகள்ல மூத்த பிள்ளை ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவங்க அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய வாழ்வு தொடர்கிறது. அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, நிக்காஹ் பண்ணி வைப்பாங்க. அவர் பேர் அபுல் ஆஸ்
என்பதாக நாம ஏற்கனவே அவரை பத்தி தனியாக ஒரு நாள் ஜும்மால நாம சொல்லி இருக்கிறோம். அந்த அபுல் ஆஸ்ங்கிற மருமகனை பத்தி நாம என்ன செஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனை பற்றி நாம சொல்லி இருக்கிறோம். அவரு ரொம்ப காலமாக தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வராமலே இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா பத்ர் போர் முதல் போர்ல கைதிகளுடைய பட்டியல அவர் இருப்பாங்க. அவரை மீட்டு கொண்டு போறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளாராக இருக்கக்கூடிய அந்த ஜைனப் அம்மா என்ன செய்வாங்க, கதீஜா அம்மா போட்டிருந்த அந்த நெக்லஸை கொடுத்து விட்டு பரிகாரமாக ஈட்டு தொகைக்கு பதிலாக அந்த நெக்லஸை கொடுத்து இதை வச்சுக்கிட்டு என் கணவரை விடுதலை பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ட்ட எல்லாம் பேசி என்னுடைய மருமகனை விடணும், ஆனா அவருக்கு உண்டான பனிஷ்மெண்டா என்னன்னா என் மகளை என்கிட்ட திரும்ப அனுப்பணுங்கிறத கோரிக்கையாக நாம வச்சு இது பண்ணலாம்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த கோரிக்கை வைப்பாங்க. அவரும் மனமூந்து ஏற்றுக்கொள்வார். காபிர்கள் குப்பார்கள் எல்லாம் எவ்வளவோ அவரை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. எப்படி, நீ பேசாம தலாக்கு விட்டுற அந்த பிள்ளைய, அந்த ஜைனபை என்ன செஞ்சிரு விட்டுரு, உனக்கா பொண்ணு கிடைக்காது, எவ்வளவு அழகான இன்னைக்கு கூட பாக்குறோம். எப்படி கணவன் மனைவி புத்திர ஒரு சின்ன சண்டை அப்படின்னு சொல்லி வந்துட்டா கூட அது அந்த சின்ன சண்டை கூட சுத்தி இருக்கிறனாலதான் ஏற்படுதுங்கிறத நம்ம முதல் கவனிக்கணும். அதை கெடுத்து விடுறதுக்கு அந்த தம்பதிகள் சேராம இருக்கிறதுக்கு என்னென்ன வேலை எல்லாம் பார்க்கணுமோ அது அந்த காலத்திலேயே பார்த்திருக்காங்கிறத வரலாறுகளை நாம் படிக்கும் பொழுது தெரிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப என்ன செய்யறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மருமகன் அவர் தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வராட்டிலும் அவர் நல்ல மனுஷன் அப்படிங்கறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாலையும் சொல்லி காட்டுவார்கள். ஆஹா, அவரு ரொம்ப அற்புதமான மனிதர், நபியினுடைய வாயால் பெயர் பெற்றவர். அவர் என்ன செய்வாங்க, பிற்காலத்துல கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 6 அல்லது ஹிஜ்ரி 7 தான் அவர் தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வருவாங்க. தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யப்படும், திரும்பவும் அந்த ஜைனப் அம்மா அவரோட அந்த கணவரோடு சேர்ந்து வாழ்வார்கள் என்பதாக நமக்கு வரலாறு சொல்லும். கிட்டத்தட்ட 30 வயசு தான் அந்த அம்மா வாழ்ந்தாங்க. எத்தனை வயசு? 30 வயசு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மகள் நபியினுடைய 30வது வயசுல பிறக்கிறாங்க. நபியினுடைய 60வது வயசுல அவங்க வஃபாத் என்பதாக நமக்கு வரலாறுகள் சொல்லி தரும். அவங்களுக்கு மொத்தமே 2 பிள்ளை, ஆண் 1 அலி 1, அப்படி அலிங்கிற பெயர்ல ஒரு ஆம்பளை பிள்ளை, உமாமத்து அப்படிங்கிற பெயர்ல பெண் பிள்ளை 1. அவங்களுக்கு மொத்தமே 2 குழந்தைகள் தான் அப்படிங்கறத நமக்கு வரலாறு சொல்லும். அப்ப நபிக்கு இப்ப எத்தனை பேர பிள்ளைங்களாச்சு? இடையில கேட்கணும், அப்பதான் நீங்க எப்படி இருக்கீங்கிறது எனக்கு தெரியும். நபியினுடைய பேர பிள்ளைங்க இப்ப 2 பிள்ளைங்க இது வரைக்கும் நாம பார்த்திருக்கிறோம். புரியுதுங்களா? சரி. அப்ப நபியினுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் நாம பார்த்திருக்கிறோம்? காசிம் ஒரு குழந்தை மௌத்தா போச்சு. 2வது ஜைனப் அம்மாவை பத்தி நாம பார்த்திருக்கிறோம். அடுத்து 3வது பிள்ளையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 32 வயது இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, ருக்கையா என்ற பெண் குழந்தை பிறக்கிறாங்க. கதீஜா அம்மாவுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செய்யறாங்க, அவர்களுடைய வாலிப பருவத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் என்ன செய்வாங்க, திருமணம் செய்து வைப்பார்கள். யாரா? அவரு அபூஜஹில் அவர்களுடைய, அபூஜஹில்னு சொல்லி குர்ஆன் ஷரீஃப்ல அபூ லஹப் என்பதாக குர்ஆன் ஷரீஃபில் எந்த மனிதரை, அதாவது நெருப்புக்கு சொந்தக்கார அவருடைய கரங்கள் நாசமா போகட்டும் அல்லாஹ் தப்பத் யதா அபூ லஹப்ங்கிற அந்த ஆயத்துல சொன்னானோ, அந்த சூறால முழுவதுமாக சொல்லி தருவானோ, அவருடைய மகன் என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் நிக்காஹ் செய்து வைத்த அந்த திருமணம். அது எப்ப இந்த சூறா இறங்குச்சோ, இந்த சூறா இறங்கினோன்னா எங்க வாப்பா பத்தி இப்படி முகமது சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவர்களுடைய குடும்ப பிரச்சனை சண்டை என்ன செய்வாங்க, அந்த ருக்கையா அம்மா வாலா வெட்டியாக வீட்டுல இருப்பாங்க. அந்த திருமண பந்தம் முறிக்கப்படும். தலாக் விடப்பட்ட பெண்ணாக இருக்கும் பொழுது அந்த பெண்மணி இதா காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் பண்ணி வைப்பாங்கிறத நமக்கு வரலாறு சொல்லும். திருமணம் பண்ணது மட்டுமல்ல, திருமணம் பண்ண கையோட இவங்க மக்கால ரொம்ப குடைச்சலாக இருக்குன்னு சொல்லி முதலில் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து போன ஒரு கூட்டம், 70-75 பேர் கொண்ட ஒரு பெரும் கொண்ட கூட்டம் என்ன செய்வாங்க, ஹிஜ்ரத்துக்கு போவாங்க. அந்த கூட்டத்துல இந்த 2 புதுமண தம்பதிகள் இருப்பதாக நமக்கு வரலாறு சொல்லும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபியினுடைய பெண் மக்கள் அப்படிங்கிறதுனால ஊருக்குள்ளேயே சொகுசாக அவர்கள் வாழல. எல்லா முஃமின்களும் என்னென்ன சிரமங்களை அனுபவித்தார்களோ எல்லா சிரமங்களையும் நபியினுடைய பெண் மக்களும் பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நமக்கு வரலாறு சொல்லி தரும். கண்ணியத்திற்குரியவர்களே, அங்க ருக்கையா அம்மாவும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அங்க அபிசீனியால போனதுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறந்தது என்பதாக நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி தருவாங்க. இப்ப நபி அவர்களுக்கு எத்தனை பேர பிள்ளைங்க? 3 பேர பிள்ளைங்க. ஜைனப் அம்மாவுக்கு 2 குழந்தை, ருக்கையா அம்மாவுக்கு 1 குழந்தை. சரியா? மொத்தம் 3 பேர பிள்ளைகளாச்சு. இந்த ருக்கையா அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 21 ஆண்டுகள் தான் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. 21 வயசுல அவர்களுடைய வஃபாத்.
உஸ்மான் ரதி அதாவது கொடுமையான நோய், அந்த அதாவது தூரமான பயணங்கள் போய் வந்ததுனால, அந்த அபிசீனியாவுக்கு உண்டான பயணங்களை போய் வந்ததுனால அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்ததாக நமக்கு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அதுலயே மௌத்தா போயிருவாங்க அப்படிங்கிறது நமக்கு வரலாறு சொல்லி தரும் கண்ணியவான்கள். அதுக்கப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 34வது வயதில் அவர்களுக்கு பிறந்த பெண் பிள்ளை தான் யாருன்னு சொன்னா உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, 4வது பொம்பளை பிள்ளை. அப்ப அந்த பெண் பிள்ளை என்ன செய்யறாங்க, அவர்களுடைய வாலிப பருவத்தில் அதை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு என்ன செய்வாங்க, கட்டி வைப்பாங்க. அந்த பெண் பிள்ளையும் இதுக்கு முன்னாடி யாருக்காக பேசி வச்சிருந்தாங்க, கல்யாண பந்தத்துல இருந்தாங்கன்னு சொன்னா இந்த தப்பத் யதா அபூ லஹப்னு சொல்லப்படக்கூடிய அந்த அபூ லஹப்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரியத்தாவாக இருந்த அவருடைய 2வது ஆண்மகனுக்கு பேசி நிக்காக முடித்த அந்த தருணத்துல அந்த 2 பிள்ளைகளையுமே அபூ லஹப் என்ன செஞ்சிட்டாரு, வாளாவட்டியாக வீட்டுக்கு அனுப்பி வச்ச அந்த 2 பிள்ளைகள்ல 2வது பிள்ளை என்ன செய்யறாங்க, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் நாயகத்துக்கு 2வது மனைவியாக என்ன செய்வாங்க, கட்டி கொடுப்பாங்க. ருக்கையாமா மௌத்தா போனதுக்கு அப்புறம். இப்ப இவர்கள் 9 வருடம் இவங்களோட வாழ்வாங்க. இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் என்னன்னு சொன்னா இந்த 9 வருட காலத்திலையும் இந்த உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கும் உஸ்மான் நாயகத்துக்கும் இந்த குழந்தை பாக்கியமும் இல்லாதவர்களாக இருந்தாங்க. ஆக மொத்தத்துல இதுவரைக்கும் நாம் பார்த்த அந்த பெண் பிள்ளைகளை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 பேர பிள்ளைகள் கிடைச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த அம்மாவும் ரொம்ப காலம் உயிர் வாழல. 28 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அதாவது அவர்களுடைய ஆயுள் காலம் 28 வயசு தானே, 28 வயசுல வஃபாத் ஆயிட்டாங்க. நபி அவர்கள் எத்தனை பிள்ளைகளை தாங்கள் வாழும் காலத்திலேயே தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை அடக்கம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நாம கவனத்துல எடுக்கணும். இதுதான் நபி அவர்கள் சொன்ன சோதனைகளையே ஆகப்பெரிய சோதனைகளைத்தான் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அதனால நபி ஜாலியா வாழ்ந்தாங்க, நபி ராகத்தா இருந்தாங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிடாதீங்க. நம்மளுக்கு உண்டான சோதனைகளை விட எவ்வளவோ பன்மடங்கான சோதனைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிச்சிருக்கிறாங்க. நாமெல்லாம் அதனுடைய ஒரு சிறு அசர்கள், சிறு காத்துகளை தான் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சோதனைகளாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி அழகா சொல்லுவாங்க எப்படி, அதாவது கிட்டத்தட்ட 2 மாத காலம் வரைக்கும், கிட்டத்தட்ட 2 பிறைகள் பார்க்கும் வரைக்கும் எங்களுடைய வீட்டுல அடுப்பு எரியல, புகை வெளியே வரலங்கிற செய்திகளை எல்லாம் ஹதீஸ்கள்ல நாம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? அந்த அளவுக்கு சமைத்து சாப்பிட முடியாத அளவிற்கு உண்டான எளிமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதைத்தான் அவ்வளவு பெரிய சோதனைகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஊரை விட்டு குறைஷிகள் எல்லாம் சேர்ந்து முஸ்லிம்களை எல்லாம் ஒதுக்கி வச்சான். யாரும் அவங்கள்ட்ட கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, திருமண பந்தத்தை முறிச்சிடணும், எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது, ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தல் அப்படிங்கிறது நபி அவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களையும் யார் யாரெல்லாம் தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்களோ எல்லாரையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. 2 வருடமாக ஷுஐப் அபூ தாலிப் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கில் எல்லாரும் தங்கியிருந்தாங்க அப்படிங்கறத நமக்கு வரலாறு சொல்லும். கண்ணியத்திற்குரியவர்களே, சரி, அடுத்து நபி அவர்களுடைய பிள்ளைகள்ல 5வதாக நாம பார்ப்பது அப்துல்லா என்ற ஒரு பையன், ஒரு குழந்தை பிறந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த அப்துல்லாஹ் என்ற குழந்தை. இந்த குழந்தை நபிக்கு எத்தனாவது வயதுல பிறந்தது அப்படிங்கிற அந்த குறிப்பு மட்டும் இல்ல. ஆனா அப்துல்லாஹ்ங்கிற ஒரு பையன் பிறந்தாங்க அப்படிங்கிற செய்திகளை நமக்கு வரலாற்றுல சொல்லி தரப்படும். இது 6வது குழந்தை அப்படிங்கிறதாக வரும். இது ரொம்ப சிறு வயதிலே சதைராக இருக்கும் பொழுது, அதான் மாத கணக்குகள் கூட இல்ல, அந்த குழந்தை இறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக இந்த மாதிரி கிட்டத்தட்ட 6 பிள்ளைகள். அந்த 6 பிள்ளைகள் கடைசியாக ஃபாத்திமா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிறக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 20வது வயதுல, ஃபாத்திமா அம்மா பத்தி நாம என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு ஜும்மால முழுவதுமாக சொல்லி இருக்கிறோம். அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சதை துண்டுல ஒரு பகுதி தான் ஃபாத்திமாங்கிற அளவுக்கு ரொம்ப புகழ்ந்து சொல்லி இருக்கிறாங்க. நம்ம கூட குத்துபால சொல்லுவோம் இல்லையா, ஃபாத்திமா அம்மாங்கிறவங்க யாருன்னா ஜன்னத்தினுடைய தலைவி, சூனத்தினுடைய தலைவி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற்றி சொன்ன அந்த ஃபாத்திமா அம்மா அவங்களை பத்தி நீளமா சொல்லலாம். நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால 6 மாத காலங்கள் உயிர் வாழ்ந்தாங்க. அதோட அவர்களும் வஃபாத் ஆயிட்டாங்க. இந்த ஃபாத்திமா அம்மாக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருந்தான், 5 பிள்ளைகளை கொடுத்திருந்தான். ஹசன் ஹுசைன் மட்டும்தான் நமக்கு பிரபல்யமாக தெரியும், அப்படித்தானே? முஹ்சின் அப்படிங்கக்கூடிய ஒரு பிள்ளை, அதுவும் குழந்தை, அந்த பையன் பிறந்ததுலயே என்ன செஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்க, சிறு பிராயத்துல இறந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. மொத்தம் 3 ஆம்பளை பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளை ஃபாத்திமா அம்மாவுக்கு பிறந்தது. தன்னுடைய அக்காமார்கள் 2 பேருடைய பெயரை அந்த 2 பிள்ளைகளுக்கு வச்சிருந்தாங்க. ஜைனப் என்ற ஒரு பெண் குழந்தையும் உம்மு குல்சூம் என்ற ஒரு பெண் குழந்தையும் ஃபாத்திமா அம்மாவுக்கு உண்டு. மொத்தம் ஃபாத்திமா அம்மாவுக்கு 5 பிள்ளைங்க. மொத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பேர பிள்ளைங்க?
8. சரிங்களா? நபி அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் மொத்தம் எத்தனை? இதுவரைக்கும் நாம பார்த்திருக்கிறது 6 பிள்ளைகளை பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி நபி அவர்களுக்கு உண்டான பெண் பேர பிள்ளைகள் எத்தனைன்னு சொன்னா மொத்தம் 8 பேர பிள்ளைங்க. இப்ப இந்த சூழ்நிலையில நபி அவர்களுக்கு எகிப்து நாட்டுல இருந்து என்ன செய்யறாங்க, அந்த நாட்டு அரசர் நிறைய அன்பளிப்புகள் அனுப்புறாரு. அவரு காபிர் அரசராக இருந்தாலும் கூட அந்த அரசர் அப்படிங்கக்கூடிய அந்த தோரணையில நிறைய அன்பளிப்புகள் அனுப்பும் பொழுது அதுல ஒரு அடிமை பெண்ணையும் சேர்த்து கொடுத்தார். நீங்கள் மறுக்க கூட நபி அவர்கள் அது வரைக்கும் எந்த அடிமையும் என்ன செய்யல, பயன்படுத்தலைங்கிறது நமக்கு வரலாறு சொல்லும். யாரையும் தனக்கு கீழாக அடிமையாக நபி அவர்கள் வேலைக்கு வைக்கல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுக்காக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன செய்யறாங்க, அந்த பெண்ணை அடிமையாக கொடுத்ததுனால அது மறுக்க கூடாதுங்கிற கண்டிஷனோட, மறுக்க கூடாது, இது எங்களுடைய கிஃப்ட், நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட்டாங்க. அந்த அம்மாவை நிக்காஹ் பண்ணாங்க. அந்த அம்மாவின் மூலம் மாரியத்துல் கிப்தியா அப்படிங்கக்கூடிய அந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நிக்காஹ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வரலாறுகள்ல பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 12 நிக்காஹுகள். அந்த 12 நிக்காஹ்கள்ல ஹதீஜா அம்மாவுக்கு மட்டும்தான் 6 பிள்ளைங்க. இப்ப நாம் இதுவரைக்கும் பார்த்தது. அடுத்த இந்த மாரியத்துல் கிப்தியா அப்படிங்கக்கூடிய இந்த அடிமை பெண்ணாக இருந்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுதந்திரமாக ஆக்கி அவங்களை நிக்காஹ் பண்றாங்க. அவங்க மூலம் பிறந்த அந்த குழந்தை தான் இப்ராஹிம் என்ற பையன். புரியுதுங்களா? மொத்தம் 3 ஆண் பிள்ளைகள் நபி அவர்களுக்கு. அந்த இப்ராஹிம்ங்கிற பையன் 2 வருடம் கூட முடியல. கிட்டத்தட்ட 16 மாதங்கள் அல்லது 17 மாதங்கள் மட்டுமே உயிரோடு இருந்ததாக நமக்கு வரலாற்று குறிப்புகள் உண்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டான 7 குழந்தைகள். அதே மாதிரி நபியர்களுக்கு உண்டான 8 பேர குழந்தைகள் அப்படிங்கறத நமக்கு வரலாறு சொல்லும். இது இந்த 20 நிமிஷத்துல நாம பார்த்திருக்கக்கூடிய சுருக்கமாக அவர்களுடைய பிள்ளைகளை பற்றி. எந்த ஒரு பிள்ளையும் நபி அவர்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்ததாக எங்கேயுமே நம்ம ஒரு வரலாறுல பார்க்க முடியாது. அதுதான் இன்னைக்கு நமக்கு உண்டான பயானுடைய நோக்கம். நபி அவர்கள் பெற்றெடுத்த 7 பிள்ளைகளும் தங்களுடைய தகப்பனாரனுடைய அந்த கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படுத்தியதாக எங்கேயும் ஒரு வரலாறு காட்ட முடியுமா? இதுவே நபி அவர்களுடைய வாழ்க்கையில அவங்க சிறந்த இடத்தை அடைந்ததற்கு உண்டான ஒரு கபூலியத்துக்கு உண்டான அடையாளம் என்பதாக நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட பேறு பெற்ற பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை வார்த்து எடுக்கக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. நமது பிள்ளைங்க நம்மளுக்கு எந்த விதத்துல நம்மளுக்கு கண்ணியத்தை ஏற்படுத்தி தராவிட்டாலும் நம்மளுடைய கண்ணியத்தை குலைக்காத பிள்ளைகளாக அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பிள்ளைகளாக ஆக்கி தருவானாக. நாளை ஜன்னத்துல அல்லாஹ்வுடைய அந்த பெரிய மஹ்ஷர் மைதானத்துல மற்றவர்களுக்கு மத்தியில நம்மை மாட்டி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இல்லாமல் அந்த பிள்ளைகளின் பொருட்டால் சோனம் செல்லக்கூடிய பாக்கியமான பெற்றோர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.